வெளியே பயங்கரமா மழை பெய்யுதே. இன்னைக்கு நாள் முழுக்க நான் உள்ளேயே தான் இருக்கணும் போல இருக்கு. நல்ல வேலை, எனக்கு தேவையான உணவை ஏற்கனவே சேகரிச்சு வச்சுட்டேன். இது என்னது? யார் இது? நீ எதுக்கு இங்க வந்த? என்கிட்ட வராத, எனக்கு பயமா இருக்கு. தள்ளி போ, சொன்ன கேளு. போ. இல்ல ராட்சசன். தம்பி எழுந்துடா, எழுந்துடா தம்பி. வெளியில ஒரு ராட்சசம் வந்திருக்காண்டா. எழுந்துறன்னு சொல்றல. டேய் எழுந்துரு. டேய் தம்பி, யாரோ உன்னோட தேனை திருடிட்டாங்க. என்ன திருடிட்டாங்களோ? என்னால தேன் இல்லாம இருக்கவே முடியாது. எவன்டா என் தேனை திருடுனது? பார்த்து ஜாக்கிரதையா போ. மூக்கு மேலே ஒரு குத்து குத்துனா இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிருவான். பப்ளு, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து பப்ளு, என்ன காப்பாத்து. அங்க ஏதோ ராட்சசம் இருக்குன்னு நான் நினைச்சேன். நீ அவனை பாத்தியா? அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன். அந்த ராட்சசன் என் வீடு மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டான். அவனை பார்க்கவே பயமா இருந்துச்சு. அந்த ராட்சசன் இந்த காடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கான். நாம சீக்கிரம் ஏதாவது செஞ்சோம். அவன் ரொம்ப மோசமானவன். நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. நாங்க தான் காட்டுடைய பாதுகாவலர்கள். நாங்க தோத்து பின் வாங்க மாட்டோம். நீ ரெடியாடா தம்பி? ரெடியா தான் இருக்கு. மகாராஜா, இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? இங்க இருக்க நம்மளுடைய பழங்களை இப்படி பண்ணது யாரு? எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு சொந்தமான பழங்களை இப்படி பண்ணி இருப்பாங்க. இந்த காட்டோட மிகப்பெரிய ராஜா நானு. மகாராஜா, இங்க வந்து பாருங்களேன். கோல் பாதங்கள் பெருசா இருக்கு. அப்படின்னா இதுக்கு சொந்தமானவங்க யாரு? அப்போ அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறது. ஏடா என்ன இப்படி அடிச்ச? அதுவும் என் மண்டையிலே அடிக்கிற. நீங்க 2 பேருமா? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? இப்பவே சொல்லுங்க. நாங்க அந்த ராட்சசனை தேடி வந்தோம். என்னது ராட்சசனா? அவன் ரொம்ப ஆபத்தானவன். சிண்டு கூட சொன்னான். அவன் ரொம்பவே பலசாலின்னு. அப்படின்னா அவன் தான் எங்க இடத்தையும் நாசம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படின்னா எங்க கூட வாங்க நண்பர்களே. அண்ணா, அவன் எங்க போனா என்ன பண்றான்னு தெரியலடா. நம்ம ஏதோ சாதாரண ராட்சசனை தேர்றோம் தான் நினைச்சேன். கொஞ்சம் பொறுமையாரு. நாம எப்படியாவது அவனை மடக்கி புடிச்சிடலாம்டா தம்பி. கவலைப்படாத. அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடலாம். என்னதுரா அது? ஒருவேளை இது அந்த நாத்தம் பிடிச்ச கரடிகளோட வேலையா? எதுக்கு ஒரு தடவை போய் மாத்தலாம். யாரா இப்படியெல்லாம் பண்ணது? என்னோட வீட்டு வாசல இப்படி மொத்தமா நாசம் பண்ணிட்டாங்க. அட நாத்தம் பிடிச்ச கரடிகளா! எவன்டா அது? அங்கே நில்லுகடா. எமாடியோ ராட்சச! எழுதுறாவுக்கு நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிற போல இருக்கு. என்ன கனவுடா அது? ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. கண்டிப்பா அது கரடிகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடா ஆமா, அவசரத்துல நான் சாப்பிடவே மறந்துட்டேன். இந்த விஷயம் இப்பதானே ஞாபகத்துக்கே வருது. என்னதுடா இது? என்னோட ஸ்டோர் ரூமுக்கு என்ன ஆச்சு?
ஓ எல்லாம் போச்சு. இங்க இருந்த என் சாப்பாட்டை எல்லாம் எவட்டா எடுத்துக்கிட்டு போனது? எனக்கு இந்த நாள் முழுக்க அட்லக்கியா இருக்கு போல இருக்கே. இதையெல்லாம் அந்த கரடிகளோட வேலையா தான் இருக்குமா? கண்டிப்பா இது அந்த 2 நாத்தை முடிச்ச கரடிக தான்டா பண்ணிருக்கணும். கண்டிப்பா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன்டா. இங்க வராங்க. நில்லுங்கடா. 2 பேரும் வசமா மாட்டீங்களாடா. நீங்க 2 பேரும் என்னோட குடவுல என்னடா பண்ணீங்க? என்னது குடவுனா? என்ன சொல்ற நீ? என்ன உளறிக்கிட்டு இருக்க? அட வாய முறா. போய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா? சொல்லுங்கடா. நான் சாப்பிட்ற பொருளை எல்லாம் எங்கடா கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க? என்னது சாப்பாட்டை மறைச்சு வச்சிட்டோம்? என்னடா உளறலக்கா? ரொம்ப நல்லா ட்ரை பண்றீங்கடா. ஆனா உங்க நடிப்பை பார்த்து நான் ஏமாற மாட்டேன். அது நீங்க 2 பேர் தான் தெரியும்டா. என்னோட சாப்பாடு மொத்தத்தையும் திருடிட்டீங்கல்ல. என்னடா நீ உளறிக்கிட்டே இருக்க? நேத்து ராத்திரில இருந்து நாங்க ஒரு ராட்சசனை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். ராட்சசனா? ஆமா, அவனேதான் ராட்சசன். நேற்று ராத்திரி ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ராட்சசம் வந்தான். சிண்டு அட்டாக் பண்ணான். டப்ளு தேனையும் திருடிட்டான். ராஜாவோட ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். சீக்கிரமா நாம அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். அப்படி இல்லைன்னா அவன் இந்த காட்டு மொத்தத்தையும் நாசம் பண்ணிடுவான். என்னடா சொல்ல வர? ஏன் நாத்த பிடிச்ச கரடிகளா? அப்படின்னா நான் கண்டது கனவு இல்லையா? நான் பார்த்தது எல்லாமே நிஜம்தானா? நீங்களா இங்கதான் இருக்கீங்களா? நான் ஒரு ராட்சசனை பார்த்தேன். என்னாச்சு? என்ன? என் பாண்டையோ 2 போச்சு. அங்க பெருசா இருந்தது. ஒரு வால் கூட இருந்தது. அப்புறம் பெருசா இருந்தா. நீ என்ன சொல்ற? நீ அந்த ராட்சசனை பாத்தியா? நான் சொல்றத நம்புங்க. அதை எப்படியாவது சீக்கிரமா பிடிங்க, இல்லாட்டி ஆபத்து. அங்கயோ? அடேங்கப்பா, இவ்வளவு பெருசா இருக்கு. என்கிட்ட இருந்து திருடிட்டு வந்த சாப்பாடு. என்னோட தேனு. அப்புறம் அந்த ராஜாவோட ஃப்ரூட்ஸ். நாம தேடிக்கிட்டு வந்த குற்றவாளி நமக்கு கிடைச்சிட்டான். நாம இந்த ராட்சசனை பிடிக்க ஏதாவது வழி பண்ணணும். எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்கப்பா. நாம ஒரு வலையை விரிச்சு வைக்கலாம். என்ன? நீ என்ன மீன் பிடிக்க போற? என்னைய பிடிக்க மட்டும் இந்த 2 தடி பசங்களும் நல்லா யோசிப்பாங்க. இங்க பாருங்கப்பா, நான் சொல்றது கேட்டுக்கோங்க. ஒரு தடவை மட்டும் தானே நான் சொல்லுவேன். அவங்கள பொறி வச்சு பிடிச்சு விடலாம். டபுள்யூ வச்சு அந்த ராட்சசனை பிடிக்கலாம். ராட்சசன் அவனை பிடிக்க வருவான்ல, அப்ப அவன் மேல இந்த கூட்டை நம்ம போட்டுருவோம். என்னப்பா, புரிஞ்சுதா? அதுக்கு பெரிய குண்டு வேணுமே. நான் எதுக்காக அவன் முன்னாடி ஓடணும்? நீ கேக்குற கேள்வி சரிதான்ப்பா. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னொரு மெத்தட் இருக்குப்பா. என்ன? அது என்ன ஐடியா? சொல்லி தொலை. ஒரு வேலை பண்ணுங்க, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும். நாம மலைப்பகுதிக்கு பக்கத்துல ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து வைக்கணும். டபுள் கிட்ட சொல்லி ராட்சசனுக்கு முன்னாடி ஓட வைக்கணும். அவன் இந்த பக்கமா வரும்போது அந்த கல்லை தள்ளி விட்டுற வேண்டியதுதான். அப்புறம் அந்த ராட்சசன் டோட்டலா நம்ம கஸ்டடிக்கு வந்துருவான். என்னப்பா, என்னடா ஆச்சு? ஏ பூனை, ஏ பூனை, என்ன விட்டுடு. ஏ வெக்கு, வேகமா ஓடுறான். நல்ல வேலை, அந்த பூனை கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன்டா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டடா. கொஞ்சம் சும்மாறா பூனை. இங்க பாரு, எண்ணெயை பிடிச்சி நீ திட்டுறாத. 3 நாளா குடிக்கல. என்னோட டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. அப்படின்னா இவ்வளவு நேரம் கண்டது பூரா கனவா? பயமுறுத்துற கனவு. அடே பூனை, உன்னைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் பயமா இருக்குன்னே தெரியல.
ஷூவுக்கு போடுற பாடி ஷா. ஹலோ, நான் லக்கா பேசுறேன். நான் ஸ்கார்லெட் பேசுறேன். உன்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஞாபகம் இருக்கா? ஸ்கார்லெட்டா? ஸ்கார்லெட்டா? ஆமா, நான் தான். லைன்ல இருக்கியா? நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீ கிரீஸ்லி பீச்ல தங்கி இருக்கியாமே. நாளைக்கு சாயந்தரம் நான் 5 மணிக்கு அந்த வழியா தான் போவேன். அப்ப சரி, நாளைக்கு சந்திக்கலாம். மீட் பண்ணலாமே. என்ன சந்திக்கலாமா? ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். என்னோட தலைமுடியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த ஸ்கார்லெட் இப்போ அவளுக்கு நீ அடையாளமே தெரியாதே. அப்போ என் தலையில எம்புட்டு முடி இருந்துச்சு. யாரா அது இப்படி காட்டு கத்துறது? அவனுக்கு என்ன பைத்தியம்? எதுக்கு இப்படி கத்துறோம்? அட, இது நம்ம லக்கா. ஸ்கார்லெட், நீ எப்படி இருக்க மை டியர்? வேற நான் உற்சாகத்துல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டனோ? இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டைலா கேட்டு பாப்போம். ஸ்கார்லெட், நான் உன்னையே ரொம்ப முடியலடா சாமி. என்கிட்ட வரும்போது அவன் ரொம்ப பயந்துருவா போல இருக்கே, எனக்கு தெரியும். ஹலோ ஸ்கார்லெட், நான் உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணேன். இல்ல வேண்டாம். இல்லப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு அவன் நினைச்சிட போறான். அண்ணா, லக்கா என்ன பண்றான்? டேய் அண்ணா, அது என்ன சாப்பிடுற பொருளா? டேய் வாயமுறா. இந்த லக்காவுக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா போல இருக்கு. நீ என்ன நினைக்கிற? கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன். தன்னம்பிக்கை ரொம்ப தேவை. நான் அழகா இருக்கும் இல்லையா? டேய் அண்ணா, என்னடா லூசு மாதிரி அங்க இங்க திரியறோம்? எப்படி இருப்பா? கரடி மலைக்கு நான் உன்னைய வரவேற்கிறேன். இங்க பாரு, அங்கிட்டு மரங்கள் இருக்கு, பூக்கள் இருக்கு, வீசுற காத்து கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பறவைகள் எல்லாம் பாட்டு பாடுது. கொஞ்சம் யோசிக்கிறேன், இங்க வேற என்னலாம் இருக்கு, இரு நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். ஆமா, இங்க கொஞ்சம் மோசமான மிருகங்கள் கூட இருக்கு. எனக்கு மட்டும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நான் உனக்காக நிறைய சாப்பாடு போட்டு, அப்புறம் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இங்க செடி கொடிகள் எல்லாத்தையும் நட்டு நல்லா வளர்ப்பேன். அப்புறம் குரங்குகள் எல்லாமே என்ன தேடி அன்பா என் பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க பாரு, என்னோட மண்டையில நிறைய முடி கூட இருக்கும். ஆனா இப்ப பார்த்தா அது வந்து மண்டையில முடி இருந்துச்சு. என்னடா என்னைய கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுல அந்த அளவுக்கு சிரிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அடே, ரெண்டு பேரும் முதல்ல வாயை மூடுங்கடா. ஓ ஸ்கார்லெட், நீ எப்படி இருக்கு? நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டோம். ஓகேடா லக்கா, நீ என்னதான் பிளான் பண்ணிருக்க? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒன்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணலான்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்படியா? அது நல்ல விஷயம் தானே. ஆனா என்னைய கொஞ்சம் பாரு, என் பர்சனாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு. நான் பாக்குறதுக்கே நல்லா இல்ல. சின்ன வயசுல இருந்து என்னோட முடி 1 இன்ச்சு கூட வளரவே இல்ல. என் தலையில சுத்தமா முடியே இல்லடா. என்னோட வேலையும் ஒரு காலத்துல இந்த பொண்ணுங்க எல்லாரும் என் மேல அம்புட்டு பைத்தியமா இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு காலப்பா. இப்ப யாருக்குமே என்ன பிடிக்கலங்கிறாங்க. நாங்க உனக்கு உதவி பண்றோம். என்ன, நீங்க எனக்கு உதவி பண்ண போறீங்களா? என்னடா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க ஒண்ணு கிண்டல் பண்ணல. நீ எனக்கு வாக்கு கொடு. மரத்தெல்லாம் வெட்ட மாட்டேன்னு சொல்லு, சரியா? மரத்தை வெட்ட கூடாதா? பைத்தியக்காரா, என்னோட வேலையே கையை விட்டு போயிடும்டா. அப்போ ஸ்கார்லெட் உனக்கு முக்கியம் இல்ல, உன் வேலை தான் உனக்கு முக்கியம் இல்ல. அதாவது நீங்க பாரு, ஸ்கார்லெட் தான் முக்கியம்.
ஏண்டா உனக்கு ஞாபகம் இல்ல அவ எம்முட்டு அழகா இருப்பா. அடே வேலை இல்லைன்னா நீ பட்டினி கிடந்து செத்தே போயிடுவாடா. ஏண்டா பிக்கு ஒரு அழகான பொண்ணு உன்னை தேடி வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கா. அவன் வேணாமா? எனக்கு வேணும். இங்க பாடுறா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது சுத்தமா சரியில்லை. நீ ரொம்ப அவஸ்தப்படுவ. ஸ்கார்லெட் நினைச்சாலே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். வேலையை மறந்து போடுறா. போய் ஸ்கார்லெட்டை கூட்டிட்டு வாடா. வேலையை செய்டா. ஸ்கார்லெட்டை போய் கூட்டிட்டு வா. வேலையை செய்டா. ஸ்கார்லெட்டை கூட்டிட்டு வா. போதும் நிறுத்துக்கடா. நான் கண்டிப்பா செய்வேன். ஆமா இது எல்லாத்தையும் நம்ம எதுக்காக செய்யறோம்? ஏன்னா இதான் சரியா இருக்கும். நீ நல்ல மனுஷன்னு காட்டணும்ல. சரியா பார்க்கலாம். இப்போ டப்ளூ ஸ்கார்லெட் மாதிரி நடிப்பான். அப்புறம் நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. சொல்றது புரிஞ்சுதாடா? ஓகே. என்னது நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கணுமா? முதல்ல ஸ்கார்லெட் உன்னோட வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ணு. ஏய் விக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணாதடா. சரி ஓகேவா, எனக்கு புரிஞ்சு போச்சு. கெஸ்ட் கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு தெரியும்ல. கொஞ்சம் இருக்குப்பா, நான் யோசிக்கிறேன். நீ ஒரு சரியான அறிவு கட்ட வேண்டாம். ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு இப்ப இளமை திரும்புதுன்னு நினைக்கிறியா? அது வந்து ஒருவேளை அவகிட்ட நான் மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு காமிச்சோன்னா நல்லா இருக்குமா? சரி போடா, நம்ம ஒண்ணு பண்ணலாம். சமையல் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். கூச்சப்படாதீங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டீ சாப்பிடுற சந்தோஷமே தனிதான். உனக்கு சூப்பரா டீ போட தெரியுமா? அப்படின்னா ஸ்கார்லெட் உனக்கு கண்டிப்பா விரும்ப ஆரம்பிச்சிருவா. சீக்கிரம் ட்ரை பண்ணு. என்னது விரும்புவாளா? கண்டிப்பா நடக்கும்ல. சுட்டுக்கிட்டே பொண்ணுங்களுக்கெல்லாம் வீட ரொம்ப கிளீனா வச்சிருந்தா பிடிக்கும். புரிஞ்சுதாடா? நான் சொன்னதை கேட்டியா? எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். பிரமாதம். எல்லாமே பல இருக்கு. இது தவிர வேற ஏதாவது? என்னது இன்னும் மிச்ச மீதி ஏதாவது இருக்கா? இப்போ இது எதுக்குப்பா? என்டர்டெயின் பண்றதுக்கு மியூசிக் கண்டிப்பா தேவை. புரிஞ்சுதா உனக்கு? ஏதாவது ஒரு பாட்டை வாசி. தெரியாதா? கிட்டார் கூட வாசிக்க தெரியாதா? அப்ப உனக்கு என்னதானா தெரியும்? அவளை நீ எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போற? நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல. உனக்கு ஏதாச்சும் பாட்டாவது பாட தெரியுமா? ஸ்கூல் டைம் பாட்டாவது ஞாபகம் இருக்கா? அந்த காலத்துல நாங்க எந்த பாட்டா பாடணும்? ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. இவன் பேசுறது கொஞ்சம் நல்ல பாட்டா அப்படியே வாசிச்சுக்கிட்டே இரு. டபுளு அப்ப நான் தனியா பிராக்டிஸ் பண்ணி ஆகணுமா? இந்த விக்கோட பாட்டை கேட்டு மயங்காத ஆளுங்களே கிடையாது. ஆஹா நல்லா தான் பாடிக்கிட்டு இருக்கேன் நானு. பயணிகள் கவனத்திற்கு. பிளாட்ஃபார்மில் உள்ள ரயில் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆமா டைம் என்னாச்சு? மணி 5 போகுது. என்னால நம்பவே முடியலையே. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப லேட் பண்ணிட்ட போல இருக்கு. என்னது? இல்ல வேண்டாம். அடே பைத்தியக்காரா பிக்கு, என்னடா? ஸ்கார்லெட் இந்த விக்கால இவ்வளவு வேகமா ஓட முடியுமா என்ன? ஓடா, நாமளும் சேர்ந்து அவன் கூட ஓடலாம். ஸ்கார்லெட் ஸ்கார்லெட் நில்லு ஸ்கார்லெட், நான் இங்க தான் இருக்கேன். நான் உன்னை ரிசீவ் பண்ண தான் வந்திருக்கிறேன். ஸ்கார்லெட் ஸ்கார்லெட். குட் பை ஃப்ரெண்ட். சார், நீங்க தான் வேட்டைக்காரரா காட்டுக்குள்ள இருந்து வந்திருக்கீங்களா? மேடம் உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. ஸ்கார்லெட்டா? என்ன மன்னிச்சிரு விக்கு.
என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. அடுத்த தடவை சீக்கிரமா வந்துரு உன்னோட ஸ்கார்லெட். சும்மா தேம்பி தேம்பி அழுவதுனாலக்கா. நீ அடுத்த தடவை அவளை கண்டிப்பா மீட் பண்ணலாம். இப்போ நம்ம லக்கா வீட்டுல போய் சாப்பிடலாமோ? நண்பா, நான் யாரும் தெரியுதா? உன்னுடைய பழைய நண்பன் அண்ணா. என்னது நீயா? சொல்லு நண்பா, நீ எப்படிப்பா இருக்க? அப்புறம் உன்னோட வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். நான் இந்த கம்பெனியோட ஹெட்டா ஜாயின் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம என் குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்துட்டேயா. நீ உன்னோட கம்பெனிக்கே ஹெட் ஆயிட்டியாடா? ஆமாப்பா. இத கேட்டு எதுக்கு நீ ஷாக் ஆகுறன்னு தெரியல. உனக்கு பொறாமையா? இருந்தாலும் நான் சொல்றேன்ப்பா, இந்த வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் பணம் நிறைய கிடைக்குது, சந்தோஷமா இருக்கேன். ஆனா வாரத்துல 4 நாள் மட்டும் தான் ஜிம்முக்கு போக முடியுது. சரி, இப்ப நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அது வந்து நான் மன்னிச்சிருப்பா நண்பா, எனக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்கா. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். அண்ணாவா? இவன் பெரிய நல்ல வேலை தப்பிச்சண்டா சாமி. இவன் ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த அளவுக்கு புத்திசாலியே இல்லையே, அப்புறம் எப்படி பெரிய பணக்காரனானா? நான் மட்டும் மரத்தை வெட்டிக்கிட்டு ஏழ்மையில இருக்கேன், வறுமையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புப்பா. என்னோட தலையெழுத்தே சரியில்லை. சீக்கிரமா என் வேலையை நான் மாத்தியே ஆகணும். இந்த வறுமையும் கொடுமையும் தாங்கிக்க முடியாது. இதுக்கு மேல என்னால சுத்தமா முடியாது. வேலைக்கோட அப்ளிகேஷனை அடுக்கி வச்சிருக்க பாரு. இதுல ஏதாச்சும் ஒண்ணு எண்ணிய பணக்காரனாக்கா தான் என்ன? என்னோட தலையெழுத்தே மாற போகுது. அண்ணா, இவன் என்னடா பண்ண போறோம்? எனக்கு நல்லா தெரியுமே, ஏதாவது தப்பா தான் பண்ணுவோம். தெரியலடா தம்பி, என்ன பண்றான்னு பார்க்கலாம். வேலைக்கு ஆட்கள் தேவை. உடல் அளவுல அவங்க ரொம்ப பலசாலியா இருக்கணும். ஏமா இது பயங்கர வெயிட்டா இருக்கே. இல்ல, இது நமக்கு செட் ஆகாது. பாத்திரங்களை வாஷ் பண்ணணுமா? இது செட் ஆயிடும். இல்ல இல்ல, இதுவும் செட் ஆகாது. ஆமா, வேண்டாம். செக்யூரிட்டி கார்டா? அப்புறம் அவனுக்கு குங்ஃபு ஃபைட் பண்றதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுவும் செட் ஆகாது. இல்ல வேண்டாம், இதுவும் வேண்டாம். வேண்டாம், தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. இல்ல வேண்டாம், இதுவும் வேண்டாம். இல்ல வேண்டாம், எதுவும் வேண்டாம். இந்த விக்க உடனே வேலையை மாத்தணும்னு நினைக்கிறான். எனக்கு விருப்பமான வேலை எதுவுமே ஏன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது? ஆனா இது என்னது? ஒரு பிரபலமான கம்பெனிக்கு மரம் வெட்டுறதுக்கு ஆள் தேவையா? ஒரு வருஷத்துக்கான சேலரி இதுல 10 லட்சம் ரூபாய். சூப்பர், நான் பணக்காரன் ஆயிடுவேன். இதுக்கு காலேஜ் படிப்பெல்லாம் தேவையில்லை. வெறும் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்கணும். அப்புறமா ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும். இன்டர்வியூ பண்றது எல்லாமே வேற ஒரு கம்பெனி தான் செய்யும். நீங்க அதுல பாஸ் ஆகணும். அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வேலை கன்ஃபார்மா கிடைச்சு போடும். வீடியோ எடுப்போம். அண்ணா, நம்ம என்னடா பண்றது? மறுபடியும் அவன் மரத்தை வெட்ட போறானோ? இவன் இப்படியே மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தானோ அப்புறம் தூங்குறதுக்கு கூட மரம் இல்லாம போயிடும். நம்ம ஏதாவது ஐடியா பண்ணணும்டா தம்பி. இந்த மரம் சூப்பரா இருக்கு. இங்க இருக்கிற எல்லா மரமும் ரொம்ப பெருசா இருக்கு. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஏத்த இடம். ஹலோ, நான் தான் லக்கா. நீங்க என்ன லகலகலகான்னு கூட கூப்பிடலாம். இப்போ நான் எப்படி மரத்தை வெட்டுறேன்னு உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மரம். இப்போ பாருங்க. அண்ணா, அவன் மரத்தை வெட்டிட்டான். எவன்டா அவன்? என்னடா இது விசித்திரமா இருக்கு. யாரையுமே இங்க காணோமே. அடா, இங்கேயும் யாரையும் காணோம். யாரோ இங்க இருந்த மாதிரில இருந்துச்சு. என்னோட மனசுக்கு எதுக்கு தடுமாற்றம் அதிகமா இருக்கு? என்னோட கேமரா இங்க என்னதான் பாடம் நடக்குது? இங்க இருந்தா என் கேமரா எங்க போச்சு? இது அப்படி தானா போறதுக்கு வாய்ப்பே இல்லையே.
கேமரா இல்லாம அந்த விக்கால ஷூட் பண்ணவே முடியாது. அவனால வீடியோ எடுத்து அனுப்ப முடியலன்னா அவனுக்கு வேலையும் கிடைக்காது, அவ்வளவுதானே. அப்போ நீங்க 2 பேரும் செஞ்ச சதி வேலை தானடா? நாத்தம் முடிச்ச கரடிகளா, உங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இருக்கடா. ஒழுங்கா கேமராவை குடுக்கடா. முடியாது. அச்சோ, என்னோட கேமரா. நான் உன்னைய காப்பாத்திட்டேன். என்னோட செல்ல குட்டி ஃபேவரட் கேமரா. கையில உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. என்னோட இந்த அழகான முகத்தை பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு டெமோ காட்டுறேன். மரத்தை எப்படி வெட்டணும்னு காட்டுறேன். எவன்டா அது? மறுபடியும் இந்த முறை நான் கண்டிப்பா கட் பண்ணிடுவேன். எவன்டா கல்ல எரிஞ்சுது? சொல்றா, எவன்டா? எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க? வெளியே வாங்கடா. தம்பி, அவன் மூக்க பாரு, கொடமுளக மாதிரி. என்னோட அழகான மூக்கைய நாசம் பண்ணிட்டீங்களா? நில்லுங்கடா. அடே, திரும்ப வாங்கடா. என் கையில மாட்டீங்கன்னா அவ்வளவுதான்டா சொல்லிவிட்டேன். அடே, நில்றான்னு சொல்றல. நில்லுங்கடா. இன்னைக்கு உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்டா. நில்லுங்கடா. அடே, தள்ளி போயிரு. என்னோட ஃபேவரட் கேமரா கடைசியில இப்படி சின்ன படம் ஆயிடுச்சு. இனிமே உனக்கு வேலையே கிடைக்காதுடா, அது கன்ஃபார்ம். அவன் இங்கே தான் இருந்தாகணும். அந்த வேலை முடிஞ்சது, வாடா போலாம். ஆமாடா, ஜாலியா இருக்கலாம். ஆனா இதோட மெமரி கார்டு எங்க போச்சு? இது ஒண்ணு உடையலையே. அப்படின்னா மரம் வெட்டுற வீடியோ இதுல கூட நல்லா சேவ் ஆயிருக்கு. அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான். சார், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். மரம் வெட்டுற விக்கு வாழ்த்துக்கள். நீங்க எங்க கம்பெனில தாராளமா வந்து வேலை செய்யலாம். என்னது, நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன். நான் பணக்காரன் ஆயிடுவேன். நான் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறேன். இப்போ நான் பழைய வேலையை விட்டுட்டு போறதுக்கு ஏதாவது காரணத்தை கண்டுபிடிக்கணுமே. ஏய், நான் தான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச புது கம்பெனில ஒரு நல்ல வேலைக்காரனா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவன் நல்ல கரடிங்களை கூட டீல் பண்ணுவானா, மரத்தையும் கட் பண்ணுவான். இந்த நிமிஷமா உன்னை இந்த வேலையை விட்டு தூக்குறேன். அடேங்கப்பா, நிஜமாவா? ரொம்ப நன்றி. நீ எதுக்காக இப்படி சந்தோஷப்பட்டு இருக்க? உனக்கு எது பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? அப்படி கூட நடக்குமா என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்ன மாதிரி கிறுக்கு கிட்ட வேலை செய்யறதுக்கு எனக்கு என்ன பெரிய பைத்தியம் நடிச்சுக்கிட்டு இருக்கியா நீ? எனக்கும் வேலை தேவையில்லையா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாயா? எனக்கு கூட ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு. அங்க ஒரு வருஷத்துக்கு எனக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்களாயா. என்ன சொல்லிட்டு இருக்க? அச்சி வாய போடு. இன்னையில இருந்து நான் ஒரு சுதந்திரமான பறவை, புரிஞ்சுதாயா? வைடா போன. இல்ல கவலையப்படக்கூடாது. நல்ல வேலையா இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு விட்டாங்க. என் வாழ்க்கை இனிமே வேற லெவலுக்கு போகுது. நான் உடனே என்னோட புது கம்பெனியில பேசி ஆகணுமே. ஹலோ சார், நான் உங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும் சொல்லுங்க. ஹலோ, இது மகான் ஜங்கலா? ஆமா, நானே நான் வந்து உங்களோட புது ஸ்டாஃப் பேசுறேன் ஐயா. என்னோட பேர் வந்து லக்காக. நான் என்ன நினைச்சேன்னா, நான் என்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடலாமா ஐயா? வேலையா? எங்க மறுபடியும் மரம் வெட்டுறவன் தானே நீங்க? நீ மோசமான சொல்றாங்க. உருப்படியா ஒரு வேலை கூட செய்ய தெரியாதாமே உனக்கு? மாத்தி தப்பா செஞ்சிட்டு இருக்கியாமே. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். என் டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. மரியாதையா போன வையே. நீ தான்டா இப்ப எனக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்க. அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனையே. ஆமா, மகா ஜங்கல் கம்பெனியோட ஓனர்.
ஓ, நீங்க தான் அந்த வேட்டைக்காரனா? கிரேட் ஃபாரஸ்டுக்கு உங்களை அன்போட வரவேற்கிற. நீ எந்த அளவுக்கு கடுமையா உழைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு சம்பளம் கிடைக்கும். சொல்ல போனா ஒரே வருஷத்துல நீ 10 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். என்னால இந்த ஆளை விட்டு போகவே முடியாது போல இருக்கே. ஒரு வருஷத்துல 10 லட்சம் ரூபாயா? எல்லாமே போய் எல்லாமே டுபா கூறு. மறுபடியும் அவகிட்டே மாட்டிக்கிட்டே.